ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன். உறங்கும் இடத்தில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பு. இப்போ பொதுவாக பூஜை ரூமில் என்ன இருக்கணும்னு கேட்டால் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பான். அது என்றைக்கோ யூஸ் ஆகிறது, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே இருக்கிறது, இவா யூஸே பண்ணாததெல்லாம் பூஜை ரூமில் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு ஷோகேஸ், அதில் ஏதோ கிடைச்சதெல்லாம் பார்த்ததெல்லாம் விருப்பமானதெல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுருப்பாள். இன்னும் நிறைய இப்போல்லாம் பிளாஸ்டிக் சாமான்கள் தான் வீட்டை ரொப்பி அப்படி வச்சுருக்கா. நீங்கள் இந்த பழங்கால கிராமங்கள் அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பித்தளை பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள், பழைய கால பண்ட பாத்திரங்கள் தான் நிறைய வச்சுருப்பா. அதெல்லாம் சொத்து அழியாதது, பார்ப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் பலன்களுக்கும் ஆனந்தத்தை தரக்கூடிய விஷயங்களை கிராமத்து வீடுகளிலே பழங்காலத்தை மதிக்கிறவர்கள் வீட்டிலே காணலாம். இந்த புதிய நாகரீக டவுன்ஷிப் சார்ந்த வீடுகளிலே பார்த்தீர்களே என்றால் வீட்டோட டிசைன் தான் வேறையாக இருக்கும். உள்ளே இருக்கிற எல்லா பொருளும், வீட்டுக்கு ஒரு டிவி, ஃப்ரிட்ஜ், சைக்கிள், பைக், கார் எல்லாம் ஒரே டேப் ரெக்கார்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது இன்றைக்கி ஒரு டேபிள் மேலே கம்ப்யூட்டர் இல்லாத, லேப்டாப் இல்லாத வீடே கிடையாது. சில பேர் நிறைய படங்களை மாட்டி வச்சுருப்பாள், விதவிதமாக படங்களை மாட்டுவாள். சில பேருக்கு அப்படி மாட்டுறதே பிடிக்காது, 1-2 மாட்டி வைப்பாள், அதுவும் இயற்கை காட்சியாக இருக்கும். சாமி ரூமில் கூட குறைச்சலாக வச்சுப்பா. அதெல்லாம் மனம் சார்ந்த விஷயங்கள். எங்கே எது வேணால் வச்சுக்கோங்க. சில பேர் வீட்டில் பாத்ரூமில் பார்த்தோன்னா நிறைய விசித்திரமான லிக்விட்ஸ், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு லிக்விட் வாங்கி அதே ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுருப்பா. அவள் ரொம்ப ஹைஜீனிக்காக லைஃப்பை நடத்தணுங்கிறவா. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கிறது நியாயம். அது வசதியை பொறுத்து அந்த பாட்டில்கள் மாறும். இப்படி ஹால், பூஜை அறை மற்றும் பாத்ரூம், இப்படி பல இடங்களில் என்ன இருக்கணும்னு இருக்குது. அசசரிஸ் அவரவர்கள் தேவைக்கு ஏற்ப, வசதிக்கு ஏற்ப, அவளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வைப்பா. சில பேர் பழசை ரொம்ப நல்ல விதமாக காப்பாற்றி வச்சுருப்பா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தலைப்புக்கு வரலாம். பெட்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய படுக்கை அறை, அது தம்பதிகளுக்கானது அல்லது ஒரு கை குழந்தையோடு படுத்து கொடுக்கிற படுக்கை அறை. அங்கே பொதுவாக என்ன இருக்கணும்? இந்த காலத்தில் ஃபேன் இல்லாத வீடு இல்லை. வசதியாக இருக்கிறவா ஏர் கூலரோ அல்லது ஒரு டன் கணக்கில் ஏசியோ வாங்கி வச்சுக்கிறா. அதெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக, காத்தோட்டமாக இருக்கணும். கண்டிப்பாக பெட்ரூமில் அவசரத்துக்கு திறக்கிறதுக்கு ஒரு ஜன்னல் இருக்கணும். ஜன்னலே இல்லாத பெட்ரூமில் இருக்கக்கூடாது. அது நல்லா சேஃப்டியாக டபுள் டோர் வச்சு, கிரில் வச்சு, உள்பக்கமாக கண்ணாடியும் பதிக்கப்பெற்று நல்லா ஸ்க்ரீன் போடுற மாதிரி சேஃப்டி, செக்யூரிட்டி. அதற்கு பிறகு வெளிச்சம் வருதல், பிறகு நாம் அந்த கதவை திறந்து வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வசதியாக அந்த ஜன்னல் அமைஞ்சிருக்கணும். அதே மாதிரி சேஃப்டி லாக்கர்ஸ் அதை பெட்ரூமில் வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு சைக்கலாஜிக்கல் திங்கிங்கில் நிம்மதியாக தூக்கம் வரும். பீரோ ஏதோ ஒரு ரூமில் இருக்குது, அது என்ன ஆச்சோ, அந்த சாவி எங்கேயோன்னு பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சேஃப்டி லாக்கர் பீரோ ஒன்று பெட்ரூமில் இருக்கலாம். ஒரு சின்ன டேபிள் போட்டு அந்த டேபிள் மேலே தேவையான மருந்து மாத்திரைகள், ஆயின்மெண்ட்ஸ், ஒரு எமர்ஜென்சி ஃபஸ்ட் எய்டுக்கு உண்டான ஒரு பாக்ஸ் இருக்கணும்.
அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ். சில பேருக்கு பாதி ராத்திரியில் பசிக்கும், கண்டிப்பாக ஸ்வீட்டும் இருக்கணும், குறைச்சலான உப்பு காரத்தோட ஒரு காரப்பலகாரமும் இருக்கலாம். அதே மாதிரி சுமார் ஒரு 10 லிட்டர் தண்ணீராவது இருக்கணும். நல்ல தண்ணி, வடிகட்டின தண்ணி, காய்ச்சி ஆற வச்ச தண்ணியாக இருந்தால் கூட ஒரு 2 லிட்டராவது ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை முகர்ந்து குடிப்பதற்கு கப், டம்ளர் இதெல்லாம் வச்சுருக்கணும். அதே மாதிரி துடைத்து கொள்ளுவதற்கு மாற்று உடைகள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும் ஷெல்ஃபில். அதுக்கப்புறம் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துகிற, மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற புத்தகங்களை ஒரு சிலவற்றை பெட்ரூமில் வச்சுக்கணும். மற்ற புஸ்தகங்கள்லாம் முன்னாடி வேறு புத்தக அறை என்றோ அல்லது ஹாலில் இருக்கக்கூடிய ரேக்லையோ வச்சுண்டு நல்ல காமிக்ஸ், ஜோக்ஸ், இறைவனை பற்றிய பாடல்கள், கதைகள் அடங்கிய புத்தகங்களை ஒரு 5 புத்தகங்களாவது தொடர்ந்து படிப்பதற்கு அல்லது புதிதாக இடம் மாற்றி வைத்து கொள்ளலாம். கொஞ்சம் நேரம் தூக்கம் வரலன்னா அப்படி சாஞ்சு உட்காந்து பின்பக்கத்தில் இருந்து லைட் அந்த புஸ்தகத்து மேலே விழுற மாதிரி பண்ணிட்டு புக் ரீடிங் பண்ணால் தூக்கம் நல்லா வந்துடும். மருந்து இல்லாமல் வாழ்வது தான் வாழ்க்கை. எப்போ தூங்கணும்னு நினைக்கிறோமோ அப்போது நம்ம படுத்துடணும். பொதுவாக மருத்துவ உலகம் என்ன சொல்லுகிறது என்றால், இரவு 7 மணிக்குள் இரவு உணவை முடித்து கொள்ள வேண்டும், அதிகபட்சம் 8 மணிக்குள் இரவு உண்டு விட வேண்டும். சார், நான் வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு 9 மணிக்கு தான் திரும்பி வர்றேன், 10 மணிக்கு தான் குளிச்சுட்டு சாப்பிடுவேன், 11 மணிக்கு தான் தூங்குவேங்கிறதுக்கு நான் எதையும் பதிலாக சொல்ல முடியாது. அது வருத்தத்திற்குரிய விஷயம். ஓரளவிற்கு வயதானவர்கள், 40-45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இரவிலே சீக்கிரமாக உணவு உண்ணுவதை பழக்கமாக வைத்துக்கொண்டு உணவு உண்டு 1.5 மணி நேரம் கழித்துத்தான் படுக்கைக்கு செல்ல வேண்டும். அதுவரையிலும் லேசாக ஒரு வாக்கிங் பண்ணலாம், புக் ரீடிங் பண்ணலாம், சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கலாம், கொஞ்ச நேரம் தொலைக்காட்சி கூட பார்க்கலாம், ஏதாவது உட்கார்ந்த இடத்திலேயே கேம்ஸ், கேரம் போர்டு அல்லது செஸ் அந்த மாதிரி விளையாடலாம். முடிந்த அளவிற்கு கார்ட்ஸ் விளையாடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது ஒரு வெறியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டு. வேகத்தையும் வெறியையும் ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டுக்களை, கோபத்தையும் உணர்ச்சியையும் தூண்டக்கூடிய விளையாட்டுக்களை நாம் உறங்கும் இடத்தில் செய்யவே கூடாது. அதே மாதிரி தம்பதிகள் எதை பேசி தீர்த்து கொள்வதென்றாலும் பகலிலே பேச வேண்டும். உறங்குமிடத்திலே போய் மணிக்கணக்காக பேசுவது இருக்கிறதே, அது மிகப்பெரிய தவறு. உறக்கத்திற்கு முன் பகையோ, காழ்ப்புணர்ச்சியோ, ஒவ்வாமையோ அல்லது பிடிக்காத தாட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸோ ஏற்பட்டு தூக்கத்தை கெடுத்துவிடும். நிறைய பேருக்கு மோசமான கனவுகள் வருவதுண்டு. பகலின் நினைவுகள் தான் இரவில் கனவுகளாக வருகின்றன என்று ஒரு விஞ்ஞான உண்மை உண்டு. அதே போல் சாஸ்திரம் கூட இந்த 15 நாட்களுக்குள் நமக்கு ஏற்பட்ட அனுபவம் கனவாக விழுவதுண்டு. அப்படி கனவில்லாத உறக்கம்தான் நல்ல உறக்கம். உணவு உண்டு 1.5 மணி துளிகளுக்கு பிறகு படுக்க வேண்டும். படுத்தாயிற்று என்று சொன்னால் நேராக உறக்கத்திற்குத்தான் செல்ல வேண்டும். இளம் வயது இருப்பவர்கள் தங்களுடைய இல்லற தர்மத்தை கடைபிடித்துவிட்டு பிறகு மீண்டும் வாஷ்ரூமுக்கு சென்று கைகால் அலம்பிக் கொண்டு சுத்தப்படுத்தி கொண்டு வேறு மாற்று உடைகளை தரித்து கொண்டு படுப்பது மிகச்சிறந்த ஒரு பழக்கம். அதே போலத்தான் கைகால் அலம்பி விட்டு அதை நன்கு ஈரம் போக துடைக்க வேண்டும். கண்டிப்பாக உறங்கும் அறையிலே ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் இருக்கணும். படுக்கிறதுக்கு முன்னாடி தொப்புளிலும் அடிவயிற்றிலும் 2 பாதங்களுக்கும் நன்றாக தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் லேசாக மசாஜ் பண்ண மாதிரி நீங்களே பண்ணிக்கலாம்.
அல்லது ஒருவருக்கொருவர் தம்பதிகள் செய்து கொள்ளலாம். ஒரு 5-10 நிமிடங்கள் அந்த தேங்காய் எண்ணெய் மசாஜ் பண்ணினீங்கன்னா ஆரோக்கியத்துக்கும் நல்லது, நல்ல உறக்கமும் வரும், நோய் தாக்கங்களும் நீங்கி போகும். பொதுவாக காலை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். அது உறங்கச் செல்வதற்கு முன் நாம் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், உங்களுடைய பாதங்களை நீங்களே நன்றாக உற்று பாருங்கள். நகம் அதிகமாக வளர்ந்து இருக்கிறதா மறுநாள் இடுங்கள். இரவிலே நெயில் கட் பண்ணக்கூடாது. அதே போல பாதங்களிலே வெடிப்புகள் இருக்கிறதா, ஃபங்கஸ் இருக்கிறதா, நிறம் மாறி இருக்கிறதா, வழக்கத்திற்கு மாறாக ஏதாவது காட்சி தருகிறதா என்று அந்த காலை நன்கு பார்த்து ஈரம் போக வரத்துணியிலே ஒற்றி எடுத்து நன்கு துடைத்து விட்டு பிறகு தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணி ஒரு 10-15 நிமிடங்கள் கழித்து அதையும் வேறு ஒரு துணியிலே துடைத்து விட்டு பிறகு படுத்து கொள்ளலாம். இயற்கையான சுவாசம் இருக்க வேண்டும். இயற்கையான காற்று அந்த அறைக்குள்ளே வந்து செல்வது போல் இருப்பது நல்லது. பொதுவாக ஃபேன் போட்டு தூங்கிறது நல்லது. ஏசியில் தூங்குறவங்களுக்கு உடல் பாதிப்புகள் அதிகமாக வருகிறது. நோவு, உடல் வலிகள் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அடைச்ச ரூமில் படுத்திருக்கக்கூடாது. அது திடீரென்று ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனால் கூட வெளியே வருவது கஷ்டம். அதே போல டக்குன்னு திறக்கிற மாதிரி கதவின் தாழ்பாள்கள் இருக்க வேண்டும், உயரமாக இருக்க வேண்டும். ஜன்னல்கள் எல்லாம் பின்னாடி பக்கத்தில் இருந்து ஒருவர் திறந்து எட்டி பார்ப்பதாக அமைந்திருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்ல உயரமாக இருக்கணும். அதில் சத்தம் வரக்கூடாது. இந்த மாதிரி உறங்கும் இடத்திலே என்ன இருக்கிறதோ இல்லையோ, குறிப்பாக இறந்து போனவர்கள் படத்தை மாட்டக்கூடாது. அந்த அறையிலே வேறு யாராவது தங்குவார்கள் என்றால் தம்பதிகளின் படம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர்களுடைய திருஷ்டி அதில் படும். எண்ணங்கள் தானே வாழ்க்கை. இறந்து போனவர்களுடைய படமோ அல்லது பயத்தை ஏற்படுத்துகிற படமோ மாட்டி வைக்கக்கூடாது. கண்ணாடி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு நல்ல பெரிய சைஸ் கண்ணாடி இருக்கிறது ரொம்ப நல்லதை ஏற்படுத்தும். அதே போல படுத்த உடனே தூங்கி விடுகிறோம். காலையில் எழுந்தவுடன் திடீர்னு எழுந்து கீழே கால் வச்சு நடந்து போகக்கூடாது. படுக்கையில் எழுந்து அமர்ந்து கொண்டு அவர் இறைவனை நினைந்து ஸ்தோத்திரம் செய்துவிட்டு காலை மெதுவாக பூமியிலே பதித்து நல்ல உணர்வுகள் காலுக்கு கிடைத்த பிறகு எழுந்து நின்று ஒரு 10 வினாடிகள் கழித்துத்தான் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். இது எல்லா வயதினருக்கும் பொருந்தும். ஏன்னா நிறைய விபத்துக்கள் சரி எப்படி ஆச்சுன்னா பாத்ரூமில் விழுந்துட்டேம்பாங்க. அதுக்கு ஒரே காரணம் நம்முடைய பிபி, இரத்த அழுத்தத்தினுடைய மாறுதல்கள் அல்லது ஹார்ட் அட்டாக். இது ஏற்படுவது பாத்ரூமில் தான். அந்த சில்னஸ் காலுக்கு பட்ட உடனே அந்த மாதிரி நடந்து விடும். அந்த கால் மிதியடி ஒன்று பெட்ரூமில் கண்டிப்பாக பெட்டுக்கு கீழே இருக்கணும். அந்த மிதியடியில் தான் எடுத்து உங்கள் காலை பதிக்கணும். சில பேர் பாத்ரூமுக்குன்னு கூட தனியாக செப்பல்ஸ் யூஸ் பண்ணுறது உண்டு. அது ரொம்ப ஆரோக்கியகரமானது. வீதிக்கு வெளியே போவதற்கு ஒன்று, வீட்டுக்குள் நடமாடுவதற்கு கூட ஹவாய் போன்ற செப்பல்களை சிலர் யூஸ் பண்ணுவார்கள். வீட்டுக்குள்ளே போகிறோ இல்லையோ பெட்ரூமுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது ஆரோக்கியத்துக்கும் நல்லது. வலிக்கு விழாமல் இருக்கலாம். அல்லது பூமியினுடைய அந்த சில்னஸ் உங்களுடைய மண்டைக்கு ஏறாமல் நீங்கள் பாதுகாக்கலாம். எனவே உறங்கும் இடத்தில் நீங்கள் நல்ல கண்ணாடி வையுங்கள். உங்களுடைய மருத்துவ உபகரணங்களை வையுங்கள். நல்ல இனிப்பு அல்லது காரம் போன்ற ஸ்நாக்ஸ் அளவாக. அதை அங்கே போய் நின்று ஒரு ரவுண்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்கன்னு சொல்லலை. இரவிலே மிகுந்த பசி எடுத்தால் சற்று உண்பதற்கு, பிறகு தாகத்திற்காக தண்ணீர், இவைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு அழகான தெய்வத்தின் படம் ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே போல இருட்டு அறையில் உறங்கக்கூடாது. அந்த காலத்திலெல்லாம் ஒரு தீபத்தை ஏற்றுவார்கள். முதலிரவு அறையிலே ஒரு குடம் தண்ணீர், ஒரு தட்டு நிறைய ஸ்வீட் பலகாரம், பிறகு ஒரு குத்து விளக்கு எரியும், பிறகு மலர்களின் வாசனை இருக்கும். அங்கேதான் அவர்கள் முதலிரவு கூட ஆரம்பிப்பார்கள். இது முதல் நாளுக்கு மட்டும் பொருந்தும் என்பதல்ல, வருடம் முழுவதும்
எந்த வயதினராக இருந்தாலும் ஒரு நல்ல சூழ்நிலை, ஒரு நல்ல காட்சிகள் நம்முடைய மனதை தெளிவடைய செய்வதற்கு மிகுந்த உபகாரமாக இருக்கும். எனவே உறங்கும் இடத்தை சிறப்பாக வைத்து கொண்டால் உங்கள் உறக்கம் சிறப்பாக இருக்கும். கனவுகள் தொந்தரவு செய்யாது. காலையில் எழுந்து நீங்கள் நல்ல விதமாக அந்த நாளை தொடங்குவதற்கு இது மிகச்சிறந்த உதவியாக இருக்கும் என்று இந்த பதிவினை பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.